ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அத்தியாச்சரம சுத்தாத்வேத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானம் பாமன் ஸ்ரீமத் குமரகுதாச குருக்களே சரணம் 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 குருவே சரணம் முருகாசரணம். வணக்கம். உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான பொன் மாணிக்கவேல். என்னுடைய நோக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக அமைப்புகள் இருக்கு, இவைகளுக்கெல்லாம் ஒரு அழைப்புதல் கொடுக்குறேன். இந்த அழைப்புதலுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆன்மீக அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கணும். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்கள்ல இதை இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த வருடம், அதாவது 2026 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 2026 தென்காசியில் நடைபெற உள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தை முன்னின்று நடத்துபவர் தென்காசியை சேர்ந்த சிவ பாலசுப்ரமணியன். அவருடைய தொலைபேசி எண் 93 44 60 54 65. நேரம் காலை 8 மணிலிருந்து மதியம் 4 மணி வரைக்கும் இது திருக்கூட்டம் நடைபெறும். இடமும் சொல்லிட்டு இசைக்கு மகால் என்ற பள்ளி வளாகம், இசைக்கு பள்ளி வளாகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இசைக்கு மகால், அது தென்காசியில் வாய்க்கால் பாலத்திற்கு அருகில் இருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 43,770 திருக்கோயில்களை இந்த அறநிலையத்துறை அரசாங்கம் சிறைப்பிடித்து வச்சிருக்கு. அப்படின்னா மூச்சு கூட கோயில் இருக்கவ விட முடியாது அறநிலையத்துறையை கேட்காம. என்ன காரணம் அப்படின்னா, 43,770 கோயில்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சென்ற அரசாங்கம் 38,658 கோயில்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல் என்ன, எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு மூடணும், எத்தனை பூஜை பண்ணணும், என்ன பண்ணணும், விளக்கு ஊத்துறதா, விளக்கு என்ன ஊத்துறதா வேண்டாமா, இரவு எரியணுமா வேணாமா, இப்படி எல்லாம் அவங்க டோட்டலா கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்காங்க. மூச்சு கூட நம்மளால விட முடியல. திருவாசக பதியங்களை அங்க படிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் அநியாயம். அதாவது இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை, உலகாரம் கூட அப்படி செய்ய மாட்டான். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் கோயில்கள் மேல வரி போடுறாங்க. மற்றதுக்கெல்லாம் தண்ணி வரி, அந்த வரின்னு 17 வகையான வரிகளை நம்ம கட்டுறோம். கோயில்களுக்கு போய் மற்ற இந்து கோயில்களுக்கு மட்டும் வரி போடுறோம். அந்த வரி ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 100 லட்சம், 10 மாட்டேங்குது 80 லட்சம், 10 மாட்டேங்குது 2 லட்சம், 182 லட்சம் போடுறாங்க. 182 லட்சம் வரி மட்டும் அவங்க போடுறாங்க. இது போக செத்தவங்களுக்கு, அப்படின்னா செத்து போன அரசியல்வாதிகளுக்கு அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு, இறை நம்பிக்கை இல்லாத அரசியல்வாதிகள் செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லி திருவிழாவும் சிறப்பு அன்னதானம் கூட சொல்ல, சிறப்பு விருந்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் நியாயமா நடந்திருக்கு. வெளியே தெரியல. மற்றொரு நோக்கம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்து ஆன்மீக அமைப்புகளிடம் ஆழ்ந்த புரிதலை உண்டாக்க வேண்டும். 98 விழுக்காடு இந்து இறை நம்பிக்கையாளர்களிடம் தமிழ்நாட்டில் உள்ள சைவ வைணவ திருக்கோயில்கள் எதிர்நோக்கி உள்ள ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலையை பற்றிய ஆழ்ந்த புரிதல் இல்லை. தேவையான புரிதல் மற்றும் விழிப்புணர்வை உண்டாக்குவது இந்த கூட்டத்தினுடைய மற்றொரு நோக்கம். எவ்வளவு எத்தனை பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்குது நம்மளுடைய இந்து திருக்கோயில்களுக்கு, அப்படிங்கிறத எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு இந்த திருக்கூட்டங்கள் மூலமாக நம்மளுடைய சைவ வைணவ பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுல கலந்துக்கிறவங்க முக்கியமா தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதி திராவிட மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து நாடார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து மருத்துவர் சமூக மகாஜன ஆன்மீக அமைப்புகள், முத்திரையர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், வன்னியர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், யாதவர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், பிராமண மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து விஸ்வகர்மா மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து தெலுங்கு மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து சௌராஷ்டிர மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து ரெட்டியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து நாயுடு மகாஜன ஆன்மீக அமைப்புகள், சைவ வேளாளர், சைவ முதலியார், சைவ செட்டியார், கார்காத்த வேளாளர்கள் போன்ற மகாஜன ஆன்மீக அமைப்புகள், வெள்ளாள கவுண்டர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து வெள்ளாளர் மற்றும் வீர சைவர்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அகம்படி முதலியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து கைக்கோளர் செங்குந்த முதலியார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து நாட்டுக்கோட்டை மற்றும் நகரத்தார் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து கல்லர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து மரவர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், பார்க்கவகுல இந்து மலையமான் சுருதிமான் மற்றும் நத்தமான் உடையார்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள்,
அகம்படி நியாயங்கள் என்ற வேட்டரையர்கள், அதாவது சேர்வை மற்றும் தேவர் பட்டங்களுடைய அகம்படியர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், பிரான்மலை கல்லர் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து குறவர்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், அனைத்து மலைவாழ் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், ராஜபாளைய ராஜூக்கள் மகாஜன ஆன்மீக அமைப்புகள், இதுபோக அனைத்து சிவனடியார் திருக்கூட்ட அமைப்புகள், அனைத்து முருக பக்தர்கள் மற்றும் பாமன் சுவாமிகள் அடியார்கள் அமைப்புகள், அனைத்து வைணவ அமைப்புகள், அனைத்து ஐயப்ப பக்தர்கள் அமைப்புகள், அனைத்து அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சன்மார்க்க அமைப்புகள், அனைத்து சாய்பாபா ஆன்மீக அமைப்புகள், அனைத்து அம்பாள் தெய்வத்தை மையமாக கொண்ட அனைத்து ஆன்மீக அமைப்புகள், ஐயா வழி ஆன்மீக அமைப்புகள், இந்த அமைப்புகளுடைய தலைவர்களும் அமைப்பாளர்களும் எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஈடுபாடை இதில் செலுத்தும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வருக வருக. யாரையும் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யார் யாருக்கு திருநீர், அதாவது திருவெந்நீர் பூசுறவங்க, உச்சி மேல கைகூப்பி சிவசிவா அன்றாட சொல்றவங்க, தேசிகளுடைய பாடல்களை போற்றி, நம்மளுடைய அருளாளர்களுடைய பாடல்களை போற்றி முக்தி அடையணும்னு சொல்லி நோக்கத்தில் போகிற அனைத்து எல்லாரும் இதில் கலந்துக்கிடணும். சிவசிவா என்று அன்றாட திருநீர் பண்ணி பூசுறவங்க எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்தினுடைய கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ள எல்லாரும் நீங்க வரணும் வரணும் வரணும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானும் பாமன் ஸ்ரீமத் குமரதாச குருக்கள் சரணம் சரணம். குருவே சரணம், முருகா சரணம், குருவே சரணம், முருகா சரணம். ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தை முன்னின்று நடத்துபவர் தென்காசியை சேர்ந்த சிவ பாலசுப்ரமணியன். அவருடைய தொலைபேசி எண் 93 44 60 54 65.